ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிக் புக்ஸ் அன்பாக்சிங் தான் ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். என்னென்னு வாங்கிக்கிறேன் காமிக்கிறேன். எனக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னா பார்த்துலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 10 புக்ஸு, அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஒரு பெரிய புக்கு சிங்கிள் புக் ஒன்று காட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் செட் ஆஃப் 20 இருக்குது. ஓகே, நம்ம செட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செட் ஆஃப் 10 இது வந்து எக்யூலஸ் மந்த்லி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேடு அப்படின்னு ஒரு புக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக இருக்குது. பிசி காமிக்ஸ் இருக்குது. ஏதோ புதிய ஒன்று புதுசாக இருக்குது. என்ன பெண்ணா தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் த பனானா ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது கொஞ்சம் புது புக்கு போல இருக்குது. ஏன்னா அந்த பேப்பர் வந்து அவங்க நார்மல் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து இந்த ஃபோட்டோ பேப்பர், இந்த நோட்டீஸ் பேப்பர் மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து க்ரீன் லேண்டன் பீவேர் மை பவர். ஓகே, இதை வேணும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, இது புதுசு நினைக்கிறேன். ஜோக்கர் மூவி வந்து 2019 20 தான் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் உள்ளதுன்னா ஓரளவுக்கு இது என்ன வந்து தெரியலையே. இது 2017 வந்து 19 தான் பதிலாக இருக்கும். ஏன்னா ஜோக்கரோட பின்னாடி நான் போட்டுருக்கேன். ரோலமாச்செல்லாம் அடுத்து வந்து ட்ரைனிட்டி ஆஃப் சின் சாண்டோரா இந்த நியூ 52. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 10 டிசி காமிக்ஸு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பேப்பர் வந்து ஓரளவுக்கு இந்த நோட்டீஸ் பேப்பர் மாதிரி இருக்குது. நல்லா அது பார்த்துக்கலாம். இது அதில் ஓரம் வச்சிடலாம். அடுத்து வந்து பிளாக்கஸ்ட் நைட்டு சீக்ரெட் அப்படின்னு ஒரு காமிக் இருக்குது. இது பார்க்கறது கொஞ்சம் பேட்மேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, பார்க்க பேட்மேன் மாதிரி. கையில் வந்து உள்வேரினோட அந்த கிளாஸ் இருக்குது. என்னன்னு தெரியல. இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும்போது இது மாதிரி அந்த ஒரு நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. அடுத்து வந்து ஸ்டார்மேன் அப்படின்னு நம்ம ஒரு காமிக் இருக்குது. ஸ்டார்மேன் இது மாதிரி நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. இதில் ஓரம் வச்சுக்கலாம். அடுத்து இது என்னது வீக் 32 அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி என்ன கதைங்கன்னு தெரியல. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் காமிக்காக. இது சூப்பர்மேன் கூட பார்த்தீங்கன்னா வில்லன்னா என்னன்னு தெரியல. வில்லன் தான். சூப்பர்மேன் கூட ஏதாவது புக்கில் பார்த்துருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து இது சீக்ரெட் ஆரிஜின்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல். இது வந்து இது ஜஸ்டிஸ் லீக் ஒரு புக்கு. இது எந்த ஒரு பழைய புக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆகிடுது பாருங்க. பேப்பர் வந்து எல்லோ ஆயிரும். இப்படி நார்மல் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லோ ஆயிரும். ஸோ அதனால தான் நார்மல் பேப்பரோட இந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்து இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு சிங்கிள் புக்கு. இது சிங்கிள் புக் பார்த்தீங்கன்னா ஒரு 750 rupees கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் எடிஷன் உள்ள காத்தம் அன்கேனி எக்ஸ்மென் ஸ்பெஷல் 1 ஜெயன் சூப்பர் ஸ்பெஷலு. ரொம்ப திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை இதுவும் என்ன ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. போஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி போஸ்டரோடு இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான ரேட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பழைய காமிக்ஸ் வந்து இந்த போஸ்டர் உள்ள இருக்கிற ஃப்ரீ இதோட கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னால இந்த மாதிரி போஸ்டர் இருந்தால் ஆக்சுவலி போஸ்டர் ஃப்ரீ தான். ஆனால் போஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஒரு இது மாதிரி ரேட்டு போட்டு உங்களுக்கு பெரிய இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அல்ட்ராவெர்ஸ் ஸ்பீக்ஸ் இது ஒரு புக் தான் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன தெரியல. இது ஒரு இங்கிலீஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னது ட்ரிஃப்டர் மிட் நைட்டர். இது ஒரு ஆனால் என்னென்ன வேணா தெரியல. என்னென்னா வந்து லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இல்லை. இதே மாதிரி ரோவராச்சில். அடுத்து வந்து சுப்ரீம் பவர். இப்போ நான் போட்ட எல்லா 3 புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டீஸ் குவாலிட்டி தான். அந்த பிளாஸ்டிக் பேப்பர், இந்த ஃபோட்டோ பேப்பர் மாதிரி தான். அடுத்தது என்னது வாரியர் ஆஃப் பிளான்ஸ். இது ஓகே. அடுத்து ஸ்பான் புக் ஒன்று வா
ஆக்சுவலி ஸ்பான் புக் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். இது ஸ்பானோட 11 ஜூன் 2011. இப்போ பாருங்கள் இந்த பேப்பர் கார்டு தெரியுது அவங்களுக்கு பல பலன் இருக்கும், நல்லா இருக்குது. ஸ்பான் ஆக்சுவலி யாரெல்லாம் ஸ்பான் மூவி பார்த்துருக்கேன் தெரியல, பழைய ஸ்பான் மூவி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தது என்னது வந்து வேண்டர்லெஸ் அப்படின்னு காமிக்கிறது. இது மாதிரி அந்த நோட்டீஸ் குவாலிட்டி ஃபோட்டோ பேப்பர் அந்த குவாலிட்டியில் தானே இருக்குது. ஏன் வந்து டிஃப்ரெண்டான காமிக்ஸ் தானே இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து செட் ஆஃப் டோன் இது டிசி காமிக்ஸில் ஒவ்வொரு அந்த பிளாக் கார்ட்ஸ் இந்த மாதிரி தனித்தனி காமிக்ஸ் கம்பெனியில் ஒரு 10 போட்டு ஒரு செட் ஆஃப் பண்ணி ஸோ கரெக்டாக தெரியல என்னன்னு. இது பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி சரியான குவாலிட்டியாக இல்லை பேப்பர் மாதிரி சரியான குவாலிட்டியாக இருக்குதுன்னா ரெட் ஸ்பைக் அப்படி மாதிரி தான் காமிக்கிறது. இங்கே பாருங்கள் பேப்பர் ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியல இந்த மாதிரி பல பலன் இருக்குது. மற்ற காமிக்கிறது ரொம்ப திக்காக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து என்னது மேக்ஸ் இது ஒரு காமிக்கிறது ஃப்ரம் த பேஜஸ் ஆஃப் டாப் 10. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் குவாலிட்டி. ஸோ லைட்டாக இப்போயே பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும், இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியும் லைட்டாக ஒரு எல்லோஷ் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அடுத்து அல்ட்ராவெர்ஸ் நைட்மேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவெர்ஸ் ஏதோ ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதில் அல்ட்ராவெர்ஸ் ஏதோ பார்த்து நாங்கள் இருக்குது. பாருங்க அல்ட்ராவெர்ஸ் 6 அல்ட்ராவெர்ஸ் நைட்மேன். நீங்கள் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த சூப்பர் ஸ்டோரிஸ் போல் இது மாதிரி நல்லா இருக்குது. அடுத்து வந்து வில்லன் அப்படின்னு காமிக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சர் நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து கிராஃபிக் நாவல் மாதிரி இருக்குது, தொடுறதுக்கு நல்லா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கிராஃபிக் நாவல் மாதிரி இருக்குது. இது ஓரமாக அடுத்து இது என்னது கான்ஸ்டன்டைன் ஹெல்பிளேசர். ஓகே இது பார்த்தா நார்மல் பேப்பர் குவாலிட்டி தான், நல்லா இது. இது வந்து இயர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா போட மாட்டுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. இந்த வருஷம் வாங்கியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நாள் இருந்துச்சாங்க இயர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ரோபோடெக்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் இந்த மாங்கா இது என்னது WWயோட நெஸ்டன்டேஸ் அதெல்லாம் எங்கே ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. லைட்டாக அந்த ஒரு அனிமே லுக் பற்றின இது பாருங்கள், அந்த 2 கேரக்டர் இருக்கும். இது ரொம்ப வச்சிடலாம். அது மேம் ஹாலிவுட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் குவாலிட்டி. என்னென்ன ஸ்டோரிஸ் தான் தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக் மாதிரி ஒரு வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் டார்க் ஹார்ஸ் காமிக்ஸ். இதோட பேப்பர் குவாலிட்டி நான் சூப்பராக இருக்குது. எதுவும் ஒரு மாதிரி திக்காக நல்லா இருக்குது. இது ஓரமாக அடுத்து இது என்னது சைபர் ஃபோர்ஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான சூப்பர் காமிக்ஸ். ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீம் வச்சுருக்காங்க போல. எப்படி மார்வல் வந்து அவெஞ்சர்ஸ், டிசியில் வந்து ஜஸ்டிஸ் லீக் அந்த மாதிரி டீம்லும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சூப்பர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நம்ம லைன் வித் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேந்தம் மேண்ட்ராக் அவங்களாம் வந்து டீம் மாதிரி. ஓகே இது பார்த்தீங்கன்னா சைபர் ஃபோர்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் செகண்ட் அதுக்கெலாம் நினைக்கிறேன். இது 2 பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் பேப்பர் குவாலிட்டி தான் அது ரெண்டுமே. அடுத்து இது என்னது மெஜஸ்டிக் அப்படி மாதிரி தான் ஒரு புக் இருக்குது. இது பார்க்க ஏதோ ஒரு இந்த அனிமேஷன் மூவி பார்க்குற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா அது பார்க்குறது. இதே ஒரு ஓவர் மச்சிடலாம். அடுத்து என்னது பிரதர்லி ஹேட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதே மாதிரி நார்மல் லெவல் குவாலிட்டி. என்னது மேக்ஸிமம் கார்னேட் செப்டம்பர் 16 ஸ்பைடர்மேன் பெயிண்ட் த டவுன் ரெட். ஏதோ கேமோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. பழைய காமிக்குது நார்மல் பேப்பர் குவாலிட்டி. சரி நோவா மச்சலாம். அடுத்து வந்து டாப் டாப் இது மாதிரிலாம் நல்லா படிக்கும். இதில் உள்ளது இருக்குது. இந்த கார்டு பாருங்கள், நான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்து. நம்ம டிசியோட காமிக்கில் பார்த்தீங்கன்னா டிசியில் மார்வலோட அந்த அன்கேனி புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு கிடச்சிருந்து. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மேலே கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி நமக்கு பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அடுத்து என்னது ஆர்ச்சர்ஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங். இதெல்லாம் உடனே பார்த்துக்கலாம். இந்த பழைய புக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே காட்ஜில்லாக்கெலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தது. காட்ஜில்லா, ரோபோ காப் இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ காப்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியனு, ஆர்மி ஆஃப் டார்க்னஸ்,
ஓகே ஒரு சில மூவிஸ் தான் காமிக்கலாம் இருக்குது போல நல்லா இருக்கு பாருங்க. இதில் நான் ஓரம் வச்சுட்டு இங்கே சிந்தனையில் அவ்வளோதான் பாருங்கள். இந்த காமிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வாங்கி வந்தேன். இதோட அவ்வளோதான். நான் ரெடி வந்து முடிச்சுக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பார்க்குறேன். அது வரைக்கும் பை.